நண்பர்களே, சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருந்தது. லைவில் பார்த்தேன். திருநெல்வேலி புத்தக திருவிழாவில் அதனுடைய நடுவர் போதிய நண்பர்கள் அங்கே பார்வையாளர்களாக இல்லைங்கிறதுனால பானிபூரி விற்று கொண்டிருந்தவர்கள், சாலையில் போய் கொண்டிருந்தவர்கள், அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் பட்டிமன்றத்தில் உட்காந்துக்குங்களேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். நான் அப்போ அவரை லைவ்லேயே கூப்பிட்டேன் ஃபோனில். ஐயா, நீ தொழிலுக்கு புதுசு. எங்கள் ஊரில் வெள்ளுப்பாட்டு நடக்கும்போது இங்கே இருக்கிற 4 பேரை 400 பேர்களாக கருதி கொண்டு என்னுடைய உரையை ஆற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெள்ளுப்பாட்டை நடத்துவாங்க. காலையிலிருந்து நீங்கள் இந்த ஆர் சிவகுமார் சாரை கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வில் இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றும்படி அகர முதல்வன் என்னை அழைத்த போது நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு மொழிபெயர்ப்பாளரின் நுட்பங்களை கொண்டாடுவதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கணும். அது என்னன்னா, குறைந்தபட்சம் 2 மொழிகளில் அவனுக்கு புலமை இருக்கணும். அப்படி புலமை இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு நூலை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது பொதுவாக. அப்போ ஒரு மொழியிலேயே ரொம்ப தடுமாறிட்டு இருக்கக்கூடிய என்னை அழைக்க வேண்டாமே என்று நான் சொன்னேன். 2வது ஒரு கோரிக்கை சொன்னேன். காலையிலிருந்து மாலை வரை மொழிபெயர்ப்புகளை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் சிவகுமார் சாருக்கே அது ரொம்ப போரா இருக்கும். அதனால அவர் எழுதிய 2 நாவல்களை பற்றி நான் பேசுகிறேன் என்று அவர்கிட்ட சொன்னேன். சிறப்பான ஐடியா, இன்னைக்கே உங்களுக்கு புத்தகங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று அகர முதல்வன் வாக்குறுதி கொடுத்தார். அகர முதல்வன் ஈழத்திலேயே ஒரு விளையாட்டை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிரியமான விளையாட்டு என்னவென்றால், நண்பர்களை தண்டவாளத்தில் கட்டி வைப்பார், அவர்கள் மீது ரயிலை ஓட்டுவார், அது முன்றும் பின்னுமாக அந்த ரயிலை ஓட்டிக்கொண்டே இருப்பார். நண்பர்களே, அவரிடம் நான் பேசுவதற்காக தேதி கொடுத்ததிலிருந்து இன்று இந்த அரங்கத்திற்கு வருகிற வரை குறைந்தபட்சம் 16 தடவை அந்த 2 புத்தகத்தை எப்போதையா தருவீர்கள் என்று கேட்டேன். அவர் கடைசி வரை தரவே இல்லை, கடல்லே இல்லை என்று. நண்பர்களே, ஆர் சிவகுமார் சாருக்கு சில வித்தியாசமான அம்சங்கள் இருக்கு. என்னன்னா, ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக அவர் தமிழ் இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எங்கேயும் தன்னை முன்வைக்கிற ஒரு நபராக அவர் இருந்ததில்லை. அப்புறம் அவருடைய முனைவர் பட்டம் என்பது சிற்றிதழ்களை ஆய்வு செய்து வாங்கிய ஒரு முனைவர் பட்டம். அது ஒரு அசலான ஆய்வு, பெய்டு PhD அல்ல. அப்புறம் பல கல்லூரிகளில் அவர் ஆங்கிலம் கற்பித்தவர். ஆனா ஒரு பேராசிரியர்களுக்கென்றே இருக்கக்கூடிய சில வித்தைகள் இருக்குல்ல, அது எதுவுமே அவருக்கு தெரியாது. நவீன எழுத்தாளர்கள் என்றாலே தந்தையரை கடுமையாக மறுதளிப்பார்கள். தந்தையரை கடுமையாக வெறுக்கிற படைப்பாளிகளை நிறைய பார்த்திருக்கிறோம். மாறாக தன்னுடைய தந்தையை ஒரு ஞான குருவாக கொண்டவர். அப்புறம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன, ஆனால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற திறந்த மனதுடைய நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இளம் மொழிபெயர்ப்பாளர்கள் கூட ஒரு ஃபோரம்ல அவரை பத்தி ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா அவர் அங்கேயே நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லுவார். இது எல்லாமே ரொம்ப 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 ரேர் குவாலிட்டிஸ். உங்களைப் போலவே நான் அவருடைய மொழிபெயர்ப்பில் வெளியான உருமாற்றம் படித்திருக்கிறேன். சோபியின் உலகம் வாசித்திருக்கிறேன். சோபியின் உலகம் வெளியான போதே ஒரு தனிப்பேச்சல், அது வெளியான ஓரிரு நாட்கள்லேயே ஜெயமோகன் அழைத்தது ரொம்ப முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு, அதை வாசியுங்கள் என்று பரிந்துரைத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் பேசும்போது ஜெயமோகன் பேசும்போது அவர் எங்கெங்கயோ ஊர்ல இருந்துட்டு, ஏன்டா நீங்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா, எந்த பேரையும் என் பேரை சொல்லி அதுல வேற எனக்கு 4 சரவணை எழுதிட்டு வரீங்களா என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த சோஃபியின் உலகத்தை படித்துவிட்டு எங்களுடைய தோழி கிறிஸ்டி எழுதின ஒரு கடிதம் இருக்கு, அது எனக்கு இந்த மேடையில் ஞாபகம் வருது. கார்டர் ஒரு மகான், அது முக்கியம் இல்லை, அதை உணர்ந்து அதை தமிழில் மொழிபெயர்த்த ஆர் சிவகுமார் ஒரு மகான் என்று அந்த கடிதத்தில் கிறிஸ்டி ரொம்ப உருக்கமா எழுதியிருந்தாங்க. இணைய இதழ்களில் சிற்றிதழ்களில் வெளியாகக்கூடிய அவருடைய கதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், அதை நான் உடனுக்குடனே படிச்சிருவேன். ஆர் சிவகுமார் என்பது ஒரு பிராண்ட், எந்த விதத்திலையும் நம்மளை ஏமாற்றாது. இப்போ சுகுமாரன் சாருடைய தயாரிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ரித்விக் கட்டக்கனுடைய 100ஆண்டு சிறப்பு இதழில் கூட ஆர் சிவகுமார் சாருடைய ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரை ரொம்ப அற்புதமா மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ரித்விக் கட்டக்கனுடைய ஒரு நேர்காணல் அவருடைய மொழிபெயர்ப்பில் வந்திருந்தது, அதை நான் வாசித்தேன். அப்புறம் விஜயநகரம் இப்போ வாசிக்கிட்டு இருக்கேன். அந்த நாவலை வாசிக்கும் போது சில இடங்கள்ல ஸ்டன் ஆயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தம்பி ரொம்ப அழகா இந்த மேடையில விளக்குனார். என்னன்னா, அது அந்த ஸ்டன்னுக்கு என்ன காரணம்னா, ஒரு இசைத்தன்மையை அந்த மொழிபெயர்ப்புல கொண்டு வரும்போது நான் அதை எழுதி குறிப்பை எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த வாக்கியத்தை தம்பி அழகா சொன்னாரு.
இந்த இரண்டாந்தர ராயருக்கு தன்னுடைய மூன்றாந்தர ஆட்சி காலத்தில் பம்பா நதியின் மீது நான்காந்தர கோட்டையை கட்டி அதற்குள் ஐந்தாந்தர கோயிலை நிர்மாணிக்க இப்படி போகுது. இதை படிக்கும்போது இது இந்த ஒரிஜினல் ஆத்தர் என்னவாக எழுதியிருப்பார் என்கின்ற ஆர்வத்தை அது தூண்டுது. தம்பி சொல்லும்போது பார்த்தா அது இன்னும் ஒரு ரொம்ப அழகாக அது இருந்தது. அப்புறம் சிவகுமாரின் மொழிபெயர்ப்பை படிக்கும்போது அவரது உண்மை உணர்ச்சி, மூலச் சொற்களுக்கு தமிழ் சொற்களை கண்டுபிடிப்பதில் எடுத்துக்கொண்டிருக்கும் சிரத்தை, தன் பணியின் மீது வைத்திருக்கும் மதிப்பு, இவற்றை உணர முடிகிறது. ஒவ்வொரு கதையை மொழிபெயர்க்கவும் அக்கதை கேட்கும் உழைப்பை அளித்திருக்கிறார் என்று சுந்தர ராமசாமி இவரை பற்றி ஒரு குறிப்பில் எழுதியிருக்கிறார். இதை வேற யாரும் காலையில் பேசணும்னு சொல்லிட்டாங்களோ? ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியா இருக்க, பரவாயில்ல. ஓகே. அப்புறம் சிவகுமார் சார் மொழிபெயர்த்த லத்தீன் அமெரிக்க கதைகளில் இருந்து ஒரு 15 கதைகளை தேர்வு செய்து விவலாதித்த மாமல்லன் தமிழ் ஹிந்துல ஒரு தொடர் எழுதினார். ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு தொடர். பிற்பாடு அது ஒரு புத்தகமாக வந்தது. அதாவது அந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் அன்று எழுதி கொண்டிருந்த படைப்பாளிகளில் அது உருவாக்கிய தாக்கம், அதுக்கு அப்புறமா அந்த மொழிபெயர்ப்பின் மேல ஒரு தொடர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டெய்லி பேப்பர்ல வருது. அதற்கப்புறமா அது புத்தகமாக தொடர்ந்து அது வச்சுக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு நீடித்த பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய கலை சாதனை என்று நான் கருதுறேன். அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பை மதிப்பிடக்கூடிய அளவுக்கு மொழி புலமை தான் என்னை போன்ற ஒரு அப்பாவி அபலை வாசகனுக்கு கிடையாதே தவிர, அதற்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு நுட்பமான வாசகன் யாராக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்ச முடியும். அப்ப எதை ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளரை தீர்மானிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, முதல்ல அவர் எதை மொழிபெயர்க்கிறார், அதற்கான சாய்ஸ் என்பது எந்த ஒரு ரீடிங் அடிப்படையிலிருந்து உருவாகி இருக்கிறது. நம்பர் 1. இதை ஏன் மொழிபெயர்த்தீர்கள் என்று கேட்டா அதற்கு அவரால் ஒரு விளக்கம் சொல்ல முடியுதா? நான் ஏன் இதை கொண்டு வந்தேன் என்றால், இதுல இருக்கக்கூடிய ஒரு தத்துவ பாய்ச்சல் அல்லது இந்த கதை களம் அல்லது இந்த உரைநடை நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு பாதிப்பை நிகழ்த்தும் நான் நம்புறேன், ஆகவே இதை மொழிபெயர்த்திருக்கிறேன் என்று ஒருத்தர் சொன்னார்னா என்னை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர். மாறாக இல்லைங்க, எங்க ஆளு பிராங்க்ஃபர்ட் போனாரு, அங்க $15 இந்த புக்கு தான் ரைட்ஸ் கிடைச்சதுங்க, அதனால நான் இதை மொழிபெயர்த்தேங்க, இல்லைங்க இந்த நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டுங்க அது ஒரு கிராண்ட் கொடுக்குதுங்க அதனால நான் இதை மொழிபெயர்த்தேங்க, அல்லது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்காங்க அந்த ரைட்டர், ஒருவேளை அந்த நாட்டுக்கு போனா அவங்களோட ஒரு டின்னர் போறதுக்கு சாத்தியம் இருக்குங்க அதனால அந்த சிறுகதையை மொழிபெயர்த்தங்க, அல்லது இவர் தான் இப்போ இந்த சூழ்நிலையில ரொம்ப பாப்புலரா இருக்காரு, நிச்சயம் இவருக்கு ஏதாவது ஒரு விருது கிடைக்க போகுது, ஆகவே நான் இப்பவே ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி அவரை நான் மொழிபெயர்க்கிறேன், அவருக்கு விருது கிடைக்கும் போது இவரை அன்றே தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு கிடைக்குங்க, ஆகவே மொழிபெயர்க்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு எந்த மரியாதை வரப்போறதில்லை. அப்புறம் தன் மொழிபெயர்ப்பை ஓன் பண்றாரா? தான் தூக்கி பிடித்த அந்த படைப்பாளியை, தான் எழுதிய அந்த நாவலை தொடர்ந்து கால மாற்றம் வரும்போதும் கூட அதை டிஸ்ஓன் பண்ணாம அதை அந்த சாய்ஸ் மேல அவங்க நிக்கிறாங்களா? அந்த மொழிபெயர்ப்பின் மீது நிகழக்கூடிய விவாதங்களை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களா? அதாவது அந்த இலக்கிய ஆக்கத்தின் மீது இது எல்லாத்தையும் வச்சு மதிப்பிடும் போது அவர் எந்த காலத்திலும் நிற்கக்கூடிய பெருமை கூறத்தக்க வேலைகளைத்தான் செய்திருக்கிறார் என்பது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அப்புறம் இது ஏன் எங்களுக்கு இப்போ புக் ஃபேர்லாம் இப்போ இளம் மொழிபெயர்ப்பாளர்கள் சில ஸ்டால்ல நின்றுக்கிட்டு இந்த புக்கை நான் மொழிபெயர்த்திருக்கேன் தோழர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அதை தாண்டி போக முடியாது வாசகர்களுக்கு. உடனே அதை வாங்கி பார்த்தா அது ஒரு 1000 பக்கம் இருக்கும், விலை $800 1200 போல இருக்கும். இப்போ நல்ல சக்கர வசதி உள்ள செந்தில் நிம்மதி ஆட்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அகரன் மூலம் என்னையை போல உழைத்து சம்பாதிக்கிறவர்களுக்கு ஐயோ இவன் $800 இதை வாங்க சொல்றானே அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். சரி, அப்புறம் முகத்தாட்சணியத்திற்காக அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்துருவோம். இப்ப நான் சொல்றேன், நவீன தமிழ் இலக்கிய வாசகர்கள் எல்லாருடைய வீட்டிலையும் அவங்க வீட்டு லைப்ரரியில ஒரு போர்ஷன் இருக்கும். அதுக்கு பேர் அந்த போர்ஷனுக்கு பேர் கவிதை, இலக்கியம், தத்துவம், வரலாறுன்னு இருக்கும்ல. அந்த ஒரு போர்ஷன்ல ஒரு 20 புக் இருக்குங்க. அதுக்கு பேர் என்னன்னா விளங்காத மொழிபெயர்ப்புகள் பிரிவு. அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்க, எவனாவது ஒரு முந்தைய விரோதி, ஒரு பழைய விரோதிட்ட இருந்து ஒரு திருமண அழைப்புதல் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தயவு தாட்சண்யம் பார்க்காம ஒரு கலர் பேப்பர்ல ரேப் பண்ணி அவன் வீட்டில் கொண்டு போய் தள்ளி போட்டு வந்துருவாங்க. சார் போஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்களே தவிர அதை அப்படி தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சொந்த சம்பாத்தியத்தில் வாசிக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு ஆண்டுக்கு இலக்கியத்திற்கு என்று ஒரு $10,000 தான் பட்ஜெட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். 10 புஸ்தகத்தோட விலை இப்போ $10,000. 1000 பக்கம் நாவல்களோட விலை அந்த விலை ஆகுது.
அப்படி இருக்கிறவன் கையில 2 கல்லுக்குள்ள கிட்ட போயிடுச்சுன்னா அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று சொன்னா, அசோகமித்திரனை பத்தி சார் சொன்னார் இல்லையா, அசோகமித்திரன் பெரும்பாலும் தன்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் உள்ளடங்கிய துணியில சொல்லக்கூடியவர், கொஞ்சம் நகைச்சுவையாக வெளிப்படுத்தக்கூடியவர். ஆனா தன் வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு ரைட்டரை போட்ட அடின்னு முட்டுச்சந்தில வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சாரு. அது என்னன்னா, அவருக்கு பிடிக்காத ஒரே ரைட்டர் ஜேம்ஸ் ஜாய்ஸ் தான். உலிசஸ் ஒரு மோசமான ஒர்க்கு. அவரை பொறுத்த மட்டுக்கு அவர் கொடுத்த பணத்துக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். ஏன்னா 100 ரூபா 200 ரூபா ரெமுனரேஷனா சேர்த்து வச்சு புக் வாங்கியிருக்காரு. அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னா அவர் தன்னுடைய எல்லா கட்டுரைகள்லையும் ஒரு வார்த்தையாவது ஜேம்ஸ் ஜாய்ஸ் மேல ஒரு கொட்டு, உலிசஸ் ஒரு ஃபேக் நாவல் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த வகையில ஒரு பேட்டியில சிவகுமார் சார்ட்ட கேட்கிறாங்க, வெவ்வேறு விதமான கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறீர்கள், கதைகளை தேர்வு செய்ய என்ன அளவுகோல் வைத்துக் கொண்டீர்கள்? அதுக்கு அவருடைய பதில் என்னன்னா, முதலில் கதை எனக்கு பிடிக்க வேண்டும். நம்முடைய கதைகளிலிருந்து வேறுபட்டு ஏதோ ஒரு அம்சத்திலாவது புதிதாக இருக்கிறதா என்று பார்ப்பேன். அப்படியான கதைகளை தமிழுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு எனக்கு தோன்ற வேண்டும். இவைதான் என் அளவுகோல். சில சமயங்களில் நண்பர்கள் தேர்வு செய்து அனுப்புவார்கள், அப்படியும் மொழிபெயர்த்து கொடுக்கிறேன். அப்போ ஒரு 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 20 ஆண்டுகளாக சின்சியரா லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஒரு வாசகனாக அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேர்வு மனதிற்கு ஒரு நல்ல சிறந்த முன்னோடி என்று அந்த தேர்வு செய்யும் மனதிற்கு காணா சுவை ஒரு அடையாளம் என்று வைக்கலாம். மொழிபெயர்ப்பினுடைய தரத்துக்கு என்னுடைய கருத்துப்படி அவர் ஒரு ரா கிருஷ்ணய்யா அப்படி சொல்லலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட தேர்வு. அது அவரு ஏற்கலாம் மறுக்கலாம், எனக்கு அப்படி தோணுது. இவர் ஒரு காணாசு பரம்பரையிலிருந்து வந்தவர் என்றும் ஒரு ரா கிருஷ்ணய்யா போல மொழிபெயர்ப்பை அணுகக்கூடியவர்கள் என்றும் கருதுவதற்கு இடம் இருக்கு. அப்புறம் நெருடாவுடைய ஒரு பாப்புலர் கொட்டேஷன் இருக்கு, என்னுடைய கவிதைகளை நீ உன்னுடைய மொழியில் வெறுமனே மொழிபெயர்க்காதே, முடிந்தால் அதை உன்னுடைய மொழியில் மேம்படுத்து அப்படின்னு அவர் சொல்றார். போர்கே ஒரு படி மேல போய் மூல எழுத்தாளர் தவற விடக்கூடிய நுட்பங்களை, இசைத்தன்மையை ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு சத்து இருந்துச்சுன்னா, அவருக்கு ஆற்றல் இருக்கும் என்றால் அதை அவர் மேம்படுத்தலாம். இதற்கு மேல இம்ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு ரிஜிடான டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏனெனில் என்னை பொறுத்தவரை மொழிபெயர்ப்பும் ஒரு கலைப்படைப்பு தான். இது போர்கேவுடைய கருத்து. இவங்கெல்லாம் ஓரளவு ஜெனரஸான எழுத்தாளர்கள் எனக்கு தோணுது. சாமுவேல் பெக்கெட் என்ன சொல்றாருன்னா, டிரான்ஸ்லேஷன் இஸ் எ நெசசரி ஈவில் அப்படிங்கிறார். ஐசக் பாஸ்வி சிங்கர் அவர் தன்னுடைய படைப்புகளை எல்லாம் ஈட்டிஷ் மொழியில் எழுதினவர். அதை பிற மொழிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது எல்லாருமே பெண் மொழிபெயர்ப்பாளர்கள் தான். அதை கிட்டத்தட்ட அவர் எப்பயுமே பெண் மொழிபெயர்ப்பாளர்களின் ஒரு பெரும் குலாத்தோடைய சுத்திட்டு இருந்தவர்னு சொல்லுவாங்க இலக்கியத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய லாங்குவேஜுடைய ஆன்மா அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருக்கா, அது மட்டும்தான் என்னுடைய கவலை அப்படிங்கிறார் அவர். நபக்கோவ் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர். அவர் வரிக்கு வரி அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணணும். அப்படி ஒருத்தன் பண்ணலன்னா அதுதான் பச்சை துரோகம் அப்படிங்கிறார். அவர் அதுக்கு காயின் பண்ற ஒரு காயினேஜ் லிட்ரலிசம் அப்படின்னு. இந்த படைப்பாளிகள் மொழிபெயர்ப்புகள் குறித்து வைத்திருக்கக்கூடிய கருத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு கருத்துக்கு வந்தேன். அது என்னன்னா, மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த தவம் அப்படின்னு. இது இலக்கியத்தரமான கருத்து இல்லதான். ஆனா இந்த ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய மனைவிகள் தான் மொழிபெயர்ப்பாளர்கள். அவங்க தான் அவங்களுக்கான கொலாபரேஷன்ஸ் அவங்க தான். இதுல டால்ஸ்டாயும் விதிவிலக்கல்ல, தஸ்தயேவ்ஸ்கியும் விதிவிலக்கல்ல. ஆகவே இந்த அவர்களுடைய மொழிபெயர்ப்பு கருத்துக்களில் அவர்களுடைய இல்லத்தரசிகளின் தாக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்முடைய தமிழ் சூழல்ல ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளரும் தனக்கென்று தனித்துவமான கொள்கைகளை வச்சிருக்காங்க, தப்பு கிடையாது. ஆனா என்னை போல அகரனை போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் முன்னாடி மன்றாடி சொல்றது என்ன, உங்க கொள்கை என்னவா வேணா இருக்கட்டும் சார், இதை வாசிக்கிறவன் நுண்ணுணர்வு படைத்த இரத்தமும் சதையுமான ஒரு மனிதன் என்கின்ற ஒரு சின்ன நினைப்பு உங்களிடம் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா சில புத்தகங்களை படிக்கும்போது டிரான்ஸ்லேஷன் தானங்க சொன்னாங்க, டிரான்ஸ் மட்டும் தானங்க இருக்கு அப்படின்னு தோணுது. அப்புறம் என்ன தோணுதுன்னா, இது ஒரு சைக்கடலிக் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சந்தேகம் வருது. ஒரு தடவை இப்போ சமீபத்தில் அதிகமாக பேசப்படுற சர்ச்சை இல்லையா, அந்த புத்தகத்தில் ஒரு 4 பக்கத்தை எடுத்து ப்ரோ இது ஒரு சாட் ஜிபிடி டிரான்ஸ்லேஷனாக இருக்குமோ என்று ஒரு டெக்கி ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு அனுப்பிச்சேன்.
அவர் இமீடியட்டாக ChatGPT எல்லாம் அவ்வளோ இலக்காரமாக பேசாதீங்கன்னாரு. அதுவே நினைச்சா கூட அவ்வளவு தவறான மொழிபெயர்ப்பை அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள். சிவகுமார் சாரை நான் விஷ்ணுபுரம் விழா போன்ற பொது இடங்களில் தான் பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு சின்ன மணிரத்னம் அளவுக்கேயான ஒரு புன்னகையோட தான் நம்மளை கடந்து போவார். அவருடைய மேடை உரைகள் வழியாகத்தான் அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன். எப்பயுமே அவர் வந்து அபிசாருடைய ஸ்டூடெண்ட். அதுதான் வந்து எங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பதிவு. நேற்று வழக்கறிஞர் சுமதி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசு மணி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஒரு மாணவர்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு பேசுமணி தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஆகச்சிறந்த முன்னுதாரணம். அவர் வந்து சாமிநாத சர்மாவுடைய மாணவர். எந்த அளவுக்குன்னா, சாமிநாத சர்மா தன் உயிரில் தன்னுடைய அனைத்து படைப்புகளும் அவருக்கு தான் அந்த உரிமை, என்னுடைய படைப்புகளை நிர்வகிக்கிற உரிமை இருக்குன்னு எழுதுறாரு. தன்னுடைய மரணத்திற்கு அப்புறம் பேசுமணி என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு வேற கட்டளையில் இட்டு போறாரு. அத்தனையும் டியூட்டிஃபுல்லாக பண்ணவர். அவருக்கு சாமிநாத சர்மா ஒரு ஆசிரியர், மாப்போசி சிவஞானம் இன்னொரு ஆசிரியர். 2 ஆசிரியர்களுக்கும் மிகச்சிறந்த பெருமை கொள்ளத்தக்க ஒரு மாணவராக இருந்தார். பேசுமணி யாருனாக்க, நாம் கடந்த 30-40 ஆண்டுகளில் பாடத்திட்டம் என்று நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படித்த அனைத்து வரலாற்று நூல்களையும் எழுதுறவர் திரு பேசுமணி அவர்கள். அதுதான் எனக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் தோணும். எப்படி சாமிநாத சர்மாவுக்கு பேசுமணி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாரோ, அதே மாதிரி அபிசார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாணவராக இருந்தார். இந்த சபையில அவர் இந்த கேள்விகளை எதிர்கொள்ளும் போதே நான் பின்னாடி இருந்து செந்தில் சொல்லிட்டேன், சார் அவர் அபிசார் ஸ்டூடெண்ட் சார், அவர் அபிசார் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இருந்தது. ஆக இந்த மொழிபெயர்ப்பு நுட்பங்களை பத்தி பேசுறதுக்கு நரன், பெருந்தேவி, ஜி குப்புசாமி, அப்புறம் நம்ம தம்பி ஆடிட்டர், இவங்கெல்லாம் தான் ஒரு சரியான ஆட்கள். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இலக்கிய வாசகனாக நான் ஆசைப்பட்டது மொழிபெயர்ப்பாளர்களுடைய நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எம்எஸ்ஆர் எல்லாம் எழுதின நாவல்கள் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க பலமரம் கண்ட தச்சன். ஆகவே கதையில கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கிராஃப்ட்ல கோட்டையை விட மாட்டாங்க. கச்சிதமான வடிவம் என்பது அவங்களுக்கு வந்து பல கிச்சன்களை எட்டி பார்த்து அங்கேயே வாழ்ந்து அந்த ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை அகரமுதலன் அடுத்த ஆண்டாவது எனக்கு தருவார் என்று கருதுகிறேன். எழுத்து எனக்கு தவம் போன்றது என்று தமிழ் சூழல்ல நிறைய எழுத்தாளர்கள் வெவ்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. நான் தவம் பண்ணதில்லை. ஆனா மொழிபெயர்ப்பு என்பது நிச்சயமாக ஒரு தியான அனுபவம் என்பதை என்னுடைய தொழிலுக்காக நான் பிரஸ் ரிலீஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு 2 பக்க பிரஸ் ரிலீஸை பண்ணாலே அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை, முழு கவனம் கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஆகவே ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு கிடைக்கக்கூடியது அங்கீகாரமா அவார்டா ரிவார்டா இல்லை, அந்த வேலையே அது ஒரு பெரிய தியானம் என்றுதான் எனக்கு தோன்றுது. அந்த நித்திய கடமையாக ஒரு ஷெட்யூல் போட்டு அன்றாடம் இவ்வளவு பக்கங்களை மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜி குப்புசாமி சாரும் நானும் சேர்ந்து கமல் பண்பாட்டு மையத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு பயிற்சி முகாமை, நானும்னா நான் அதை கோஆர்டினேட் பண்றேன், அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த வேலையெல்லாம் செய்யும்போது அவருடைய மனைவி, பிற மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது ஒரு நித்திய கடமையாக சொல்றாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே நன்றி கெட்ட தொழில்கள்னு ஒரு 4 விஷயத்தை நான் வச்சிருக்கிறேன். அது ஒன்று, ஒரு புரட்சிக்கு தலைமையேற்றுறது. ஒருவேளை அந்த புரட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கு எவன் தலைமை தாங்கினானோ அவனை முதல்ல கழுவுல ஏற்றிடுவாங்க. அதுதான் உலக வரலாறு. 2வது விஷயம், ஒரு நாட்டுக்காக போரிட்டு காயம்படுறது. காயம்பட்டான மறு நிமிஷத்துல இருந்து கருவேப்பிலை, அவனை அந்த நாடும் அந்த இராணுவமும் கைவிட்டுரும். 3வது ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து மொழிபெயர்ப்பில் ஈடுபடுறது. என்னன்னா, மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வாசகன் எப்பயுமே நன்றியோட இருக்க மாட்டான். ஒன்று, அதை படித்த மொழிபெயர்ப்பு நல்லா இல்லைன்றுவான், அல்லது எனக்கு மூலமொழி அளவுக்கு ஒரு திருப்தி அது கொடுக்கலம்பாங்க. ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு 10 புத்தகங்களை மொழிபெயர்த்தாலே அவங்களுடைய ஆயுள்ள பெரும் பகுதி அதுக்கு போயிடும். ஏன்னா அவ்வளவு உழைப்பை கோரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த தவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சிவகுமார் சார். அவருக்கு நாம் எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பல மலை முகடுகளில் ஊற்றெடுத்த சுனை நீரை தமிழ் என்னும் பெருநதிக்கு கொண்டு வந்து சேர்த்த சிவகுமார் சார் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உரை நிகழ்த்திய செல்வேந்திரன் அவர்களுக்கு நன்றி. அவர் வந்து நான் வந்து அவர் 2 புத்தகம் கேட்டு நான் கொடுக்கல அப்படின்றத ரொம்ப குற்றச்சாட்டாக சொன்னார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே தேர்தலுக்கு முன்னாகவே வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு எழுத்தாளர் செல்வேந்திரன். இன்றைக்கு காலையில் தான் அவர் மதுரையிலிருந்தே வந்தார். அவருடைய முகவரிக்கு அனுப்பினா கூட அது கிடைக்காது. ஆனாலுமே வந்து அவர் என்ன சொல்கிறது, அடுத்த வருஷமாவது கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் இப்பயே இந்த மேடையிலேயே அவருக்கு ஆர் சிவகுமாருடைய தருநிழல் புத்தகத்தை சிவகுமார் கையாலேயே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன்.
செல்வேந்திரனை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும் பொழுது, தலைவா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு நான் சரியாவனா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் சரியாவீங்க, நீங்கள் வந்து இப்படி ஒரு உரையாற்றிட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா கமல்ஹாசன் அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு அறக்கட்டளை இது சார்பாக வந்து மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்குறதுக்கான பயிற்சி பட்டறையை வந்து மேற்பார்வை செய்கிறது செல்வேந்திரன் தான். ஆகவே நீங்கள் வந்து உரையாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட செல்வேந்திரன் சொல்கிற மாதிரியே வந்து ஒரு புத்தக அலுமாரியில் பெரிய பெரிய புத்தகங்களாக அடுக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் என்னிடமுமே இருக்குது. நான் வந்து ஆனால் திருமணத்துல எல்லாம் பரிசு கொடுக்குறதில்ல. யாராவது வீட்டுக்கு வந்து தம்பிமார் வந்து கேட்கும் பொழுது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த கையை ஃபஸ்ட்டு காட்டுவேன் நான். அவங்களுக்கு இப்போ என்னென்னா, அந்த புதுசாக புத்தகம் படிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குன்னா, பெரிய புத்தகமாக வாங்கிட்டு போகிறது அப்படின்னு, ஹார்ட் பவுன் போடுறது அல்லது ஒரு பெரிய சைஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நம்மள்ட்ட தான் நிறைய பெருசு இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து எடுத்துகிட்டு போவார்கள். நண்பர்களே, மொழிபெயர்ப்பை வந்து தமிழில் மட்டுமே வந்து தேடி தேடி உலக இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய ஒருவருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ புத்தகங்கள் வந்து சலிப்பைத்தான் ஏற்படுத்துது தமிழில். அது குறிப்பாக நான் வந்து புத்தக கண்காட்சியில் வரக்கூடிய எல்லா மொழிபெயர்ப்புகளையும் வாங்கி வாசிக்கக்கூடிய ஒருவர். கிட்டத்தட்ட ஒரு பதிப்பகத்தில் மட்டுமே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு நான் வந்து மொழிபெயர்ப்பு புத்தகங்களை மட்டும் நான் வாங்குவேன். சமீபத்தில் அப்படி நான் 2 புத்தகங்களை படித்தேன். ரொம்ப சிறந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று வந்து காலச்சுவடு பதிப்பகத்தில் வந்து ஆரஞ்சு பழத்தோட்டம் அப்படின்னு ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை ஒரு விஷ்ணுபுரம் விழாவில் ஒரு 20 பிரதிகளை நான் விற்று கொடுத்தேன். வேறு எல்லார்ட்டையுமே சொல்லி வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு புத்தகம் இசபெல் அயந்தாவனுடைய கடலின் நீண்ட இதழ் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த 2 புத்தகத்தையுமே படித்த உடனே வந்து இந்த கதையை எழுதியிருக்க வேண்டியது நான் அல்லவா அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு வழியாக ஒரு போர் இலக்கியத்தை படிக்கும் பொழுது கூட இது என்னுடைய கதை, இது நான் அல்லவா எழுதியிருக்க வேண்டும்ன்ற அளவுக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தவர்கிட்ட வந்து ஒரு மொழிபெயர்ப்பு வந்தடையுதுன்னும் பொழுது அதுதான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி செல்வேந்திரன்.